புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நந்திபுரத்து நாயகனின் 37ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் டி.கே. ரவீந்திரன் அவர்கள். வாசிப்பது எம். வேதநாயகி. வட்டமிடும் வல்லூர்களுக்கு வாயிருந்தால் அவை போய் சொல்லியிருக்கும். அடர்ந்த கானகத்தின் நடுவில் ஓர் ஆயுத பயிற்சி நடைபெறுவதை வேடர் தலைவன் கீரியின் அனுமதியோடு கானகத்தை புலி வேட்டையாடிய வேடர் குலத்து இளங்காளைகள் அம்பும் வில்லும் சற்று ஒதுக்கி வைத்து வாளேந்தி ஒருவரோடு ஒருவர் மோதி பயிற்சியில் ஈடுபடும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கீர்த்தி உதயச்சந்திரனின் பயிற்சியில் தேர்ந்த பதின்மர் ஏனையோருக்கு பயிற்சி அளிக்க அதை மேற்பார்வையிட்டு தவறுகளை திருத்தி மேலும் பயிற்சி அளித்து கொண்டிருந்தான் தளபதி. பரமேஸ்வர கவியும் கீரியும் அந்த கண்ணுக்கினிய காட்சியை ரசித்து கொண்டிருந்தனர். இன்னும் 10 நாட்கள் இவர்கள் பயிற்சி பெற்று கொண்டால் தலைச்சிறந்த வீரர்களாக மாறிவிடுவார்கள். ஒவ்வொருவரும் 10 சாளுக்கிய வீரனுக்கு சமம். உதயச்சந்திரனின் பூரிப்பான பேச்சு கவி பரமேஸ்வரரையும் வேடர்கோன் கீரியையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இன்னமும் வரவேண்டியவர்கள் நிறைய பேர் உள்ளனர் பிரபோ. பச்சைமலை தலைவனும் முள்ளிமலை தலைவனும் நாளை அவரவர் கூட்டத்துடன் இங்கு வந்து விடுவார்கள் என்றான் கீரி. வரட்டும், அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு பயிற்சியை அளிப்போம். உங்களில் விற்பயிற்சி அனைவருக்கும் கைவந்த கலை. எனவே விற்பயிற்சி பெற்ற சிறந்த படை ஒன்றை தனிப்படையாக உருவாக்க எண்ணுகிறேன். நாளை அப்படிப்பட்ட சில 1000 வீரர்களை தேர்வு செய்து வையுங்கள் தலைவரே. ஆகட்டுங்க. அடுத்து பௌர்ணமி நன்னாளில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் நிலைமை மாறி மீண்டும் அது நந்திவர்மர் கைக்கு வர வேண்டும். அதற்கு தேவை கடுமையான உழைப்பு. கவலைப்படாதீங்க, நம்ம சிங்க குட்டிகள் ஒன்று கூட சோடை போகாதுங்க. அத்தனையும் அடிச்சு புட்டு வர சொன்னா அறுத்துட்டு வர்ற சாதி பயலுக. அந்த துணிவும் உறுதியும் தான் வீரனுக்கு தேவை. இவர்களிடம் நான் அதை கண்கூடாக காண்கிறேன். வில்லேந்திர பயலுக 3000 போதுங்களா சாமி? போதும். அனைவரும் குறிபார்த்து அம்பெய்வதில் மிகவும் திறமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ரொம்ப பெரிய திறமை கொண்டவனுங்களை தான் உங்களுக்கு தருவேனுங்க. நாளைக்கு நீங்களே அவனுங்களை சோதிச்சு பார்க்கலாமுங்க. சரி, பார்ப்போம். ஆமாம், முத்திரையரை அனுப்பி வைப்பதாக கூறியவர்கள் இன்னமும் வரவில்லை போலிருக்கிறதே. நாளைக்கு வரலாம் என்பது எனது கணிப்பு. ஒரு நாள் தள்ளி போனாலும் வியப்பில்லை. ஏனெனில் தஞ்சையிலும் சாளுக்கியர் நடமாட்டம் அதிகம் உள்ளதாம் என்றார் கவி பரமேஸ்வரர். அவர் அவ்வாறு கூறியது உதயச்சந்திரன் மௌனம் காத்தான். கடந்த 6 நாட்களுக்கு முன் தன்னை முத்திரையர் வந்து சந்தித்த அந்த தருணத்தை அசை போட்டது நெஞ்சம். பெற்ற மகளாலேயே தான் சிறை வைக்கப்பட்ட கொடுமையை அவரது வார்த்தை மொழியாக கேட்டு உள்ளபடியே உருகி போனான் உதயச்சந்திரன். இது போன்ற சம்பவங்கள் தென்னகத்துக்கு புதிது. பரதக்கண்டத்தில் வேறு எங்காவது இது நடைபெற்றிருந்தாலும் தெற்கில் இது போன்ற வஞ்சத்தனம் வந்ததுமில்லை, வளர்ந்ததுமில்லை. தளபதி, நாங்கள் இங்கு இல்லாதிருந்தும் தஞ்சை தனித்து செயல்பட்டதும் நமது நந்திவர்மனின் கரங்களை வலுவிழக்க செய்துவிட்டன. என் மகள் கடைசி நேரத்தில் இப்படி துரோகம் இழைப்பாள் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. இன்னும் கூட நான் அவளால் கண்காணிக்கப்படுவதாகவே உணர்கிறேன். அவள் காஞ்சியில் அந்த சாளுக்கியர்களுடன் என் கனவில் மிதக்கிறாளோ? வார்த்தைகளை முடிப்பதா தொடர்வதா என தெரியாமல் தடுமாறினார் முத்திரையர். அமைதி பெறுங்கள் அரசே. அவள் தனக்குத்தானே பாடம் கற்றுக்கொள்வாள். சாளுக்கியர்களை அடையாளம் காண அதிக நாட்கள் வேண்டி வராது. அவன் அங்கே கீர்த்திவர்மனை மணக்கும் ஆவலில் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் இப்போது நம் இளவரசியை பெண் கேட்டு சாளுக்கியன் ஓலை அனுப்பியிருப்பதை பார்க்கும்போது அவள் ஏமாற்றப்படுவது தெரியாமலா போயிருக்கும்? போகட்டும், விட்டுவிடுங்கள். திருந்தி வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பா? இல்லவே இல்லை. அவளுக்கு மரணத்தை விட பெரிய மன்னிப்பு இருக்க முடியாது. உதயச்சந்திரன் சிறிது நேரம் ஏதும் பேசாமல் மௌனம் காத்தான். சிறிது இடைவெளிக்கு பிறகு கேட்டான். ஆமாம், அன்றைக்கு தங்களுடன் வந்த மற்றொருவர் யார் என்று கூறவில்லையே. இன்னுமா அவரை தெரியாமல் இருக்கிறீர்கள்? ஒரு கணிப்பு இருந்தது, ஆனாலும் சிறிது ஐயமே தேவையில்லை. தாங்கள் கணித்தது சரிதான். அப்படியானால் ஆம், அவரேதான். அன்றி அசட்டு சாளுக்கியனுக்கு விட்டு தருவாரா அவர் உங்களை? உதயச்சந்திரனின் மகிழ்ச்சி பன்மடங்கானது. முத்திரையரே, எனது கவலைகள் மறைந்தன. இனி நான் முன்னிலும் பல மடங்கு வேகத்துடன் செயல்பட வேண்டும். உங்களைத்தான் நம்பியிருக்கிறோம். அரங்கனின் ஆலயம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. பாண்டிய படைகளின் முற்றுகை இன்னமும் நீடிக்கிறது. தங்களது கோட்டை அமைப்பு முறைகளால் அனைவர் கண்ணிலும் மண் தூவி வர முடிகிறது. இல்லாவிடில் நான் அவரை சந்திப்பது இயலாத காரியம். ஆம், கோட்டையின் இரகசிய வழிகள் தெரிந்தவர்கள் கோட்டை தலைவருடன் நானும் மன்னரும் மட்டுமே. அது நல்லதாக போயிற்று. அங்கு இருப்பவர்களுக்கே அவரது நடவடிக்கை கலக்கத்தை தருகையில் எதிரிகள் எளிதில் நம்பிவிடுவார்கள். சாளுக்கியன் என்னை வலை போட்டு தேடுகிறானாமே. ஆம், தனியாக அல்ல, பல்லவ படைகளின் துணையுடன்.
நந்திவர்மனின் ஆணையுடனும் எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள். வீரமல்லர் உடல் தேறிவிட்டால் 2 நாளில் இங்கு வர புறப்பட்டு விடுவார். அவருடன் இன்னும் பலர் வருவர். மற்றும் ஒரு செய்தி என்ன, நமது சோமயாஜி ஆச்சாரியார் நந்தினி இவ்வாறு உருவாக தானும் ஒரு காரணம் என்று புலம்புகிறாராம். எனவே அதற்கு பிரயத்தம் செய்ய காத்திருக்கிறாராம். அப்படியா? ஆம். அதனால் அந்த சாளுக்கியனின் கண்ணில் மண்ணை தூவி தாமும் ஓரளவு படை வீரர்களை திரட்டப் போவதாக சொல்லி அனுப்பினார். திரட்டட்டும். ஆனால் அது ரகசியமாகவே இருக்கட்டும். வீணாக எதிரியின் பிடியில் மாட்டுவது போல ஆகிவிடக்கூடாது. அதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அதெல்லாம் அவர் சமர்த்தர். அவருக்கு நமது இந்த நடவடிக்கை ஏதும் தெரியுமா? இல்லை. எப்படியும் நாம் முயல்வோம். இந்த முயற்சிக்கு தன்னால் இயன்றதை செய்யலாம் என்பதே அவர் நிலை. சரி, அப்படியே இருக்கட்டும். ஒரு விஷயம் மிகுந்த கவலையை கொடுக்கிறது. என்ன அரசே, கூறுங்கள். நம் இளவரசி விமலாதேவியாரின் உடலும் உள்ளமும் நொந்து அவரை பார்க்கவே சகிக்கவில்லை. நான் நேரில் அவரை காணவில்லை, மறைமுகமாக பார்த்ததை சொல்கிறேன். அவளை எனது பிரிவு வாட்டத்தான் செய்யும். தற்போதைய சூழல் மேலும் நலிவி நடந்திருக்கும். என்ன செய்ய? இன்றைய நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இழந்த தேசத்தை மீட்க ஒரு விலை கொடுத்துத்தான் ஆக வேண்டியுள்ளது. ஆம், தேசத்தை இழந்தோம். அதுவும் எப்படி? சதியால் அல்லவா? சண்டாளர்கள் நம்மை தோற்கடித்தார்கள். என்ன சொல்கிறீர்கள் அரசே? சதியா? ஆம் உபதளபதியாரே, நான் அதை உங்களிடம் இதுவரை கூறவில்லை. எனக்கும் மன்னர் குறித்தான் அறிவேன். முதல் நாள் போரில் நமது படை மன்னரின் தலைமையில் சாளுக்கியனுக்கு பலமான இழப்பை நல்கி வெற்றி முகத்தில் இருந்துள்ளோம். மறுநாள் அதே நிலை தொடர்ந்தால் நாம் தோல்வியடைவோம் என கருதி சாளுக்கியனும் சித்திரமாயனும் வெள்ளி முளைக்கும் முன் படைகளை நமது படைகளின் முன்னும் பின்னும் அணிநிறுத்தி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர்களை வெட்டி சாய்த்து அக்கிரமம் புரிந்துள்ளனர். யுத்த தர்மமே அவர்களுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டவில்லை. அட பாவிகளா! கூட்டணி சேர்ந்து குறிவைத்தும் இவர்களால் நேரான வழியில் போரிட்டு பல்லவத்தை சாய்க்க முடியாமல் போயிற்றா? புறமுதுகில் குத்தித்தான் புஜங்களை உயர்த்தினார்களா? என் தலைவன் எப்படி தோல்வியடைந்தார் என்ற கேள்வியின் உறுத்துதலும் இப்போது நீங்கிவிட்டது. சாளுக்கிய வீரருக்கும் பணி விரைவில் தொடங்கட்டும். கவலைப்படாதீர்கள். சரி தளபதியாரே, நான் விடைபெற்று கொள்ளட்டுமா? தங்களது பணிகளுக்கு இடையூறாக நான் இருக்க விரும்பவில்லை. இடையூறா? அதுவும் நீங்களா? எமது வேகத்தை மேலும் விரைவுபடுத்தும் மந்திர சொல்லை தங்கள் தானே. மற்றொன்று கூற மறந்துவிட்டேன். வீரமல்லனை உடனடியாக இங்கு அனுப்பி வைக்க மன்னரிடம் கூறுங்கள். ராஷ்டிரகூடத்து படைகள் இங்கு வந்தாக வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள அவன் தேவை. படைகள் தங்களுடன் ஏன் புறப்படவில்லை? நான் தான் அதை தடுத்தேன். அன்று நான் படையுடன் வந்திருந்தால் நிலை வேறு விதமாக மாறியிருக்கும். ஆனால் அடுத்த 2 நாட்களில் அவர்கள் புறப்பட்டிருப்பர். தொடர்ந்து வர வேண்டாம். தகவல் தந்ததும் புறப்படுங்கள் என கூறி தடுத்ததும் நான் தானே. அப்படியா? ஆம், பல்லவ எல்லைக்குள் நுழையும் முன்பு என்னுடன் அந்த வீரனை திரும்ப ராஷ்டிரகூடம் அனுப்பி வைத்தேன். அவர்கள் இடைவெளியில் எங்கேனும் தான் இருக்க வேண்டும். நமது தகவல் சென்றதும் வந்து விடுவார்கள். சரி, நான் சென்றதும் மன்னரிடம் சொல்லிவிடுகிறேன். ஆனால் அவர் புறப்பட்டிருப்பார் என்பதை என் கணிப்பு. சரி, வேறு ஏதாவது? மன்னரிடம் சொல்லுங்கள். படைகள் தயாராகின்றன. வரும் பௌர்ணமியில் பல்லவ அரியணை நம்மிடம் வந்துவிடும் என்பதை. நேற்றுடன் 10 பௌர்ணமிகள் முடிந்துவிட்டன. பல்லவ தேசம் எதிரிகளின் கைகளுக்கு சென்று புரிகிறது. அடுத்த பௌர்ணமியில் நமது பதிலடி ஆரம்பமாகிவிடும். அரங்கன் அருளால் காஞ்சி நம் கைக்கு வர காலம் அதிகமில்லை. நல்லது தளபதியாரே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வீரமல்லர் உடன் வருவாரா? சரி, சென்று வாருங்கள். முத்தரையர் விடைபெற்று சென்றதும் உதயச்சந்திரனின் பணி மேலும் விரைவடைந்தது. வேடர் தலைவன் கீரியை அழைத்து வேடர்களை தேர்வு செய்து பயிற்சி அளித்தான். ஆட்களை அனுப்பி சேந்தனாரின் இருப்பிடத்திலிருந்து ஆயுதங்களை சிறுக சிறுக கொண்டுவர ஏற்பாடு செய்தான். அங்கே ஆயுதசாலையின் பாதுகாப்புக்கு சாளுக்கியன் செய்திருந்த ஏற்பாடு வலுவாக இல்லாதிருந்தது. உதயச்சந்திரனுக்கு வாய்ப்பாக அமைந்தது. வனப்பகுதியின் மையத்தில் இப்படியொரு ஆயுத பயிற்சியும் படையணி உருவாக்கமும் நடைபெறுகிறது என்பதை எவரும் அறியா வண்ணம் பணிகள் மும்முரமாயின. முத்தரையர் பற்றிய சிந்தையில் இருந்து விடுபட்ட நேரம் கவி பரமேஸ்வரர் கேட்டார். தளபதி, ராஷ்டிரகூட படைகள் இந்த சமயம் விந்திய மலையை கடந்திருக்க வேண்டுமல்லவா? ஆம் கவிஞரே, ஆனால் அவர்கள் திரும்பவும் புறப்பட்டார்களா என்பதை அறிய வாய்ப்பில்லையே. எப்படியும் எனது பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்றே கருதுகிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். எதற்கும் நீங்கள் ஒருவரை அனுப்புவது நல்லது. அதற்காக தான் வீரமல்லனை எதிர்நோக்கி இருக்கிறேன். அவன் இன்று வந்துவிட்டால் நல்லது. அதன் பின்னரே நமது திட்டங்களை வரையறை செய்ய முடியும். வந்துவிடுவார். இன்றில்லையில் நாளை நிச்சயம் வருவது உறுதி. எங்கே முல்லை? அவளிடம் ஒரு பணி ஒப்படைத்திருந்தேனே, அது ரொம்ப கச்சிதமாக நடக்குது சாமி. கீரியின் உடனடியான பதில் திருப்தியை தந்தது. வெளியில் இருந்து ஆயுதங்கள் சேகரிக்கும் பணிக்கு பெண்களையும் ஈடுபடுத்த கூறியிருந்தான் உதயச்சந்திரன். ஆயுத சாலையிலிருந்து வரும் ஆயுதங்கள் வனாந்தரத்தில் ஓரிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டன.
அங்கிருந்து வேடர்குல பெண்கள் வழியே இங்கு எடுத்து வருவது திட்டம். அது கச்சிதமாக நடைபெறுகிறது என்பதுதான் கீரி அளித்த பதில். நந்திபுரத்து ஆலய பணி எவ்வாறு உள்ளது தளபதி? முத்தரையர் ஏதாவது கூறினாரா? ஆம், முடியும் தருவாயில் உள்ளது என்றார். அரங்கனின் திருவீடு நிர்மாணித்ததும் நந்தியின் நாட்டை திரும்ப பெறுவோம். நன்றாக சொன்னீர்கள். ஒன்று கேள்விப்பட்டேன். காஞ்சியின் கலைகளிலே கண்டு மோகித்த விக்ரமாதித்யன் வாதாபியில் பட்டக்காலில் ஆலயம் எழுப்பி கொண்டிருக்கிறானா? மயிலை சிற்பிகள் தந்த தகவல். ஓ, காஞ்சியை விட்டு சென்று விட்டானா? ஆம், வாதாபிக்கு சென்றிருப்பதாக கேள்வி. கீர்த்திவர்மன் மைத்துனருக்கு உதவியாக காஞ்சியில் அரச காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறானாம். அவன் நந்தியின் தங்கை கிடைப்பாள் என்ற மனப்பாலை குடித்துக் கொண்டிருப்பான். உண்மை. பல்லவர் புத்திசாலி. சாளுக்கியனின் ஓலைப்படி நடப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டதால் தற்போது பாண்டியனின் முன்னேற்றம் தடைப்பட்டுள்ளது. பாண்டியன் ஸ்ரீவல்லபன் சாளுக்கியருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறானா? நல்லதாயிற்று. எதிரிகள் பிரிவது அனுகூலம்தான். பாண்டியன் எப்படி முயன்றாலும் நந்திபுர கோட்டையை வீழ்த்த முடியாது. அதன் பாதுகாப்பு அத்தகையது. காஞ்சியைப் போல கால் வைத்துவிட முடியும் என்பது பகற்கனவு. அரங்கனின் திருக்கோயில் குடமுழுக்கு எப்போது செய்வதாக உத்தேசமாம்? வெற்றிக்கனி பறித்த பின்பாகத்தான் இருக்கும். வடதேசம் சென்ற ஆழ்வார் சுவாமிகள் அதற்குள் திரும்பி விடுவாரா? வந்து விடுவார். கீரி உடனிருக்க கவி பரமேஸ்வரரும் உதயச்சந்திரனும் உரையாடி கொண்டிருந்த அந்த வேளையில் சிறு சிறு குழுக்களாக பலர் அந்த வனாந்தரத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதை கவனித்தான். வேடர் தலைவன் கீரி வேடர்களின் பாதுகாப்புடன் வரும் அவர்களை ஏனைய இருவரிடமும் சுட்டி காட்டினான். கீரி உதயச்சந்திரனின் கண்கள் வியப்பாலும் மகிழ்ச்சியாலும் விரிந்தன. அவனது வியப்புக்கும் மகிழ்ச்சியும் காரணங்கள் இரண்டு காத்திருந்தன. முதலாவது நண்பன் வீரமல்லன் என்றால், இரண்டாவது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. ஆமாம், உதயச்சந்திரனின் உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. விமலா வீரமல்லனின் அருகில் ஆணுடை தரித்து தலைப்பாகையுடன் நின்றிருந்த அவளது விழிகள் நாற்புறமும் சுழன்று தன்னை தேடும் அந்த அழகே அவளை காட்டி கொடுத்து விட்டன. விமலா தேவிக்கு கானகத்தின் அந்த அழகு சூழல் மிகவும் பிடித்து போயிற்று. அரண்மனை அந்தப்புறம் தந்த சுகத்தை விட ஆலயத்தின் அமைதியான அழகு அவளை வசீகரித்தது. வேடர்களின் குடில்களும் வாழ்க்கை முறையும் கூட எளிமையிலும் இனிமையாக கலந்து மிளிர்வதை அவள் கண்கூடாக கண்டாள். அத்துடன் அவர்களது உணவு வகையிலும் தின்ன தின்ன திகட்டாமல் உள்ளத்துக்கும் மகிழ்வூட்ட அரண்மனையை விட ஆரண்யமே மேலென்று அந்த அழகு மயில் ஆனந்தம் கொண்டாள். இது மட்டுமின்றி தன் வயது கொண்ட தோழியாக முல்லை அமைந்ததும் அவளுக்கு ஆறுதல் தந்தது. காதலின் பரிபாலசனைகளை பரிமாறிக்கொள்ள ஒருமித்த உணர்வுடைய ஒருத்தியின் தோழமை அவளுக்கு மேலும் இன்பத்தை வாரி வழங்கியது. அண்ணன் மீது வீணாக சினந்து வெளியேறி வந்தது மனதை வருத்தச் செய்தது. அதே நேரம் இந்த உண்மையை தன்னிடம் மட்டுமாவது அவர் சொல்லியிருக்கலாம் என்கிற அங்கலாய்ப்பு உடன் வந்தது. என்னிடம் கூறியிருந்தால் என்ன தீங்கு நேர்ந்திருக்கும்? எதற்காக அவர் என்னிடம் மறைத்து அளவைத்தார்? தேடட்டும், என்னை காணாமல் தேடி வருந்தட்டும். அதுதான் அவருக்கு தண்டனை. அண்ணனை பற்றி நினைத்த அடுத்த நொடி தன் காதல் தலைவனின் அருகே இருக்கும் நினைப்பு அவளை இன்பத்தில் ஆழ்த்தியது. முல்லையுடனும் சில நேரங்களில் அவளது தோழியான வேடர்குல பெண்களுடனும் அந்த கானகத்தின் சமவெளியில் கால நேரம் போவது தெரியாமல் சுற்றி வருவதில் அவளுக்கு கிடைத்த சுகம் அளப்பரியது. இதோ இன்றும் கானகத்தின் அணையருகே வந்து நீரில் கால்கள் தழுவ காத்திருக்கிறாள். யாருக்காக? முல்லையோ தோழிகளோ எவரும் அருகில் இல்லை. தன்னந்தனியாக அச்சமற்று அமர்ந்து யார் வரவையோ எதிர்நோக்கி கூழாங்கற்களை நீரில் விட்டெறிந்து காலம் கடத்தி கொண்டிருந்தாள். கண்ணீர் கிணிய காதலன் அருகில் வந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. ஆனால் அவன் நெருக்கமோ அணைப்போ ஏதேனும் பேசி மகிழவோ வாய்ப்பு வந்ததில்லை என்பதும் உண்மை. அந்த அன்று அரை நாளிகை நேரம் அவனுடன் தனிமையில் இருந்ததை தவிர பின்னர் இதுவரை காணவோ பேசவோ முடிந்ததில்லை. எப்போதும் படைவீரர்களுடன் எங்கு செல்கிறான், எப்போது வருகிறான் என்று ஏதும் தெரியா நிலை. சரி, இவருக்குத்தான் எந்த நினைப்பும் இல்லை. எங்கள் காதலுக்கும் வயதும் அதிகம், கிடைத்த வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் முல்லை, அவளை பற்றி சிறிதளவாது சிந்தித்தாரா? இதுநாள் வரை வீரமல்லரை காணவில்லை என்று ஏங்கி இருந்தவளின் கண்கள் பார்த்து விழிமூடி திறக்கும் முன்னே வீரமல்லர் நிற்க விடாமல் ராஷ்டிரகூடம் அனுப்பிவிட்டாரே. வரட்டும், பேசிக்கொள்கிறேன். இங்குதான் காத்திருக்க சொல்லி அனுப்பினார். வந்து அரை நாளிகைக்கு மேலாகிறது. எப்போதுதான் வருவாரோ? விமலாவின் பொறுமை எல்லை மீறியது. என் உள்ளத்தரிசியின் பொறுமையை சோதித்து விட்டேனோ? தனக்கு பின்புறமிருந்து பாறை இடுக்கின் வழியே வந்து புன்னகை புரிந்த உதயச்சந்திரனை கண்டதும் கோபிக்க முயன்று முடியாமல் சினுங்கினாள் விமலாதேவி. என்ன தேவி, என் மீது கோபமா? நீண்ட நேரம் காக்க வைத்து சீற்றமா இப்படி சினுங்களாக வெளிப்படுகிறது? போங்கள், நீங்கள் எது செய்தாலும் உங்களை கோபிக்கும் அளவுக்கு மனத்தெம்புள்ளவளா நான்? எது செய்தாலும் சினக்க மாட்டாயா? அது அந்த எது என்பதில் சிலவற்றுக்கு
விதிவிலக்கும் உண்டு. அதுதானே பார்த்தேன். உதயச்சந்திரன் பாறையில் அவள் அருகே வந்து அமர்ந்த அந்த வண்ண மலரை தன் மடி மீது சாய்த்து கிடத்தினான். விமலா, கானகம் உன்னை மேலும் மெருகேற்றியுள்ளது. இந்த காட்டுப்பூக்களின் நடுவே உன்னை கண்டு ஏதேனும் கந்தர்வன் மோகம் கொள்ளப் போகிறான். போ, அவன் மட்டும் மோகித்தால் போதுமா? கந்தர்வன் மோகித்தால் நீ மயங்கி விடுவாய். மயக்கும் ஆற்றல் அவனுக்கு அதிகம். உங்களை விடவா? நான் உன்னை மயக்கியாவிட்டேன் இல்லையா? நீங்கள் வந்ததும் உங்களை கோபிக்க எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது மயங்கி மடியில் சாய்ந்திருக்கிறேன். எதற்காக கோபிக்க எண்ணினாய்? வந்ததும் வராததுமாக அந்த வீரமல்லரை அனுப்பிவிட்டீர்களே, அதற்காகத்தான். ஓ, அதனால் என்ன? அவசர நிமித்தம் அல்லவா அவன் சென்றுள்ளான். இருந்தாலும் ஒரு நாள் பொறுத்து அனுப்பியிருந்தால் முல்லை மகிழ்ந்திருப்பாளே. அப்படி முல்லை உன்னிடம் கூறினாளா? அவள் கூறவில்லை. இருந்தாலும் காதல் மட்டுமல்ல, வாழ்க்கை, கடமை அதனினும் மேலானது என்பதை அவள் அறிவாள். அதனால் அவள் அப்படியெல்லாம் கவலை கொள்ள மாட்டாள். முல்லையை புகழ்கிறானா அல்லது அதன் மூலம் தன்னை பழிக்கிறானா என்ற ஐயம் மேலிட அவள் மௌனமானாள். காதலியின் திடீர் மௌனம் உதயச்சந்திரனுக்கு புரிந்தது. எந்த ஒரு பெண்ணுக்கும் மற்றொரு பெண்ணை காதலன் புகழ்வது பிடிக்காது என்பது அவனுக்கு புரிந்தது. விமலா, அவளை மீண்டும் கலகலப்பாக அழைத்தான் தளபதி. என் மீது கோபமா? ஏன் பேச மாட்டாயா? பேசாமல் இப்படியே உங்கள் மடியில் படுத்து சுகம் காண ஆசை. என்றும் இப்படியா? ஆம் பிரபோ, என்றென்றைக்கும் உங்களை விட்டு பிரியாமல் உங்கள் நெஞ்சில் நிறைந்து. கற்பனையை வளர்க்காதே தேவி. கற்பனையா? ஆம், சாளுக்கியன் காத்து கிடக்கிறான் நம்மளை பிரிக்க. அந்த கால தேவனானாலும் அது முடியாது பிரபோ. இந்த விமலா சந்திரோதயத்தில் மட்டும் மலரும் அல்லி மலர். இதன் முன்னே சாதாரண கற்கள் ஒளி வீசினால் மலராது. ஒருவேளை நான் சாளுக்கியரிடம் பிடிபட்டிருந்தால் இந்நேரம் உங்கள் விமலாவின் உயிர் பறவை வெளியேறியிருக்கும். அபத்தமாக பேசாதே. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே ஒளியே, அழிப்பதற்காக அல்ல. தர்க்கங்களோ தத்துவங்களோ வாழ்க்கையாகி விடாது பிரபோ. நான் நடைமுறை வாழ்வைத்தான் விரும்புகிறேன். அதைத்தான் காதலிக்கிறேன். என் காதலி அறிவாளியாகிவிட்டாள். அது தாங்கள் அளித்த வரப்பிரசாதம். அது சரி, நந்திபுரத்தை விட்டு எப்படி வெளியேற துணிந்தாய்? முத்தரையர் மூலம் நீங்கள் இங்கு இருப்பதை அறிந்தேன். அத்துடன் வீரமல்லர் வரப்போவதையும் உணர்த்தினார். அதுதான் துணிந்து புறப்பட்டு விட்டேன். அண்ணனிடம் சொல்லாமல் புறப்படலாமா? அது சற்று வருத்தம்தான். இருந்தாலும் என்னிடம் எல்லாவற்றையும் மறைத்து அளவைத்தாரே, அதற்கு இந்த தண்டனை தேவை. என்ன தண்டனை? என்னை காணாமல் வருந்த மாட்டாரா? அந்த வருத்தத்தை தான் கூறினேன். அடி அசடு, உன்னை அழைத்து போக வீரமல்லனிடம் கூறியதே அவர்தானே. பிறகு எப்படி வருந்துவார்? என்ன, நான் வருவது அவருக்கு தெரியுமா? தெரியாமல் உன்னால் வந்துவிட முடியுமா? சி, சுத்த மோசம். யார், நானா அவரா? இருவரும் தான். அவள் நாணி கண் புதைக்க மடியில் இருந்தவளை இழுத்து மார்போடு அணைத்து இதோடு இதழ் சேர்த்து முத்திரை பதித்தான் தளபதி. அதுதான் சமயம் என அவன் மீது படர்ந்து இறுக பற்றி கொண்டாள். அந்த அள்ளித்தண்டு நீண்டதொரு பிரிவின் இடைவெளி அந்த இறுக்கத்தில் குறைய தொடங்கியது. இயற்கையின் மடியில் இருந்து இதழ் ரசம் பருகிய அந்த இளங்காதல் பறவைகளின் நெருக்கம் கண்டு கண்மூடி கொண்டன காட்டு மலர்கள். இத்துடன் நந்திபுரத்தின் நாயகனின் 37ஆம் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் நந்திபுரத்தின் நாயகனான உதயச்சந்திரனையும் விமலாதேவியும் மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எபிசோடை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.